வணக்கம். இப்போ இது வந்து விஷம் ஃபார்மில் இருக்கீங்க நீங்கள். நான் இங்கே கீரை காய்கறி வந்து பண்ணுறோம், ஒரு ஒருங்கிணைச்ச பண்ணையம். சராசரியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர்ஸே வந்து ஃபார்மிங் விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குது. இப்போ இப்படி ஒரு ஒரு நிலைமையை நம்ம தொடர்ந்து வந்தோம்னா நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேருந்து உணவு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உணவு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அதை எதை போட்டு வளர்க்குறோம், எப்படி விளைக்கிறோம், அதை எப்படி சாப்பிட்றோன்றது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இல்லை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும்போது அந்த பொருளை பதப்படுத்துறதுக்கே முக்கியமாக கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. அது இல்லாமல் அது எப்படி வளர்க்குறாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ உள்ளூரில் நம்ம இடத்துல விளையிற காய்கறி தான் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கும். புதுசாக விவசாயிகளை உருவாக்கணும், படித்தவங்க விவசாயத்துக்குள்ளே வரணும், விவசாயம் ஒரு ப்ராஃபிட்டபிளாக ஒரு துறையாக மாறணும் அப்படின்னா அதுக்கு மக்களோட அவேர்னஸ் ரொம்ப தேவை. சராசரியாக ஒரு தக்காளியோ வெங்காயம் வாங்குறவங்கள்ட்ட தான் நம்ம பேரமே பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு சூழல் மாறினா தான் விவசாயிங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டின்றது வரும். அவங்களும் இந்த தொழிலை வந்து கண்டினியூஸாக பண்ணுவாங்க. அந்த ஒரு முயற்சியில் விஷம் ஆர்கானிக் ஃபார்மில் நம்ம ரெகுலராக வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம் ஃபார்மர்ஸ்க்கு. படித்தவங்க நிறைய பேர் விவசாயத்துக்குள்ளே வரதுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட எண்ணம்.